நடிகர்களில் எஸ்ஜே சூர்யா சார். இப்போ என்னென்னா ஒரு கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஒரு பெரிய கதை இது. அங்கே ஆக்சுவலாக ஒருத்தங்க எஸ்ஜே சூர்யா சார் ஃபோட்டோவோட ஒருத்தர் இருக்கார். நிறைய பேருக்கு அவரை பிடிக்கும். அதே மாதிரி தான் நானும் வந்து காலேஜில் வந்து படித்து முடித்த பிறகு ஏடியா சேரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போது எனக்கு அவரை மாதிரியே எஸ்ஜே சூர்யா சாரோட ஸ்க்ரீன் பிளேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டு, அங்கே போயிட்டு என்னோடய ரெஸ்யூம் கொடுத்து சாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், பார்க்குறது கஷ்டம், நீங்கள் ரெஸ்யூம் கொடுத்துட்டீங்களா, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அப்படியே அந்த ஃப்ளாட் விட்டு வெளியே போயிட்டு ஆப்போசிட்டில் ஒரு படிக்கட்டு இருந்துச்சு, அங்கேயே உட்காந்துட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் சார் இப்படி தானே ஆஃபீஸ் விட்டு வெளியே போகணும், அவரை பார்த்துடலாம்ல. ஏன்னா ரெஸ்யூம் எப்போவுமே போய் சேருமா அப்படின்றது டவுட்டு தான். அதனால் அவரை பார்த்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டேன். இந்த டைமில் நான் வந்து ஒரே ஒரு ப்ரெசன்டேஷன் போடணுன்னு ஆசைப்பட்றேங்க. ஏன்னா இது ஒரு பெரிய கதைன்றதுனால, நீங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, ப்ரெசன்டேஷன்லேயே டீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய கதைகள், கிளைக்கதைகள், கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த ப்ரெசன்டேஷன் போடுறீங்களா? இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. இவரை உங்களுக்கு இப்போ இருக்கிற காலேஜ் பசங்களுக்கு தெரியுது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும் போது இவர் ரொம்ப ஃபேமஸ். ஜோ அப்படின்ற ஒரு கேரக்டர் கனா காணும் காலங்கள் சீரியலில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும், யூத்தன் பாலாஜி. இவர் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாரு. இவர் போன உடனே எச் ஏ சூர்யா சாரும் போய் டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. இப்போ அவங்க சாப்பிடும் போது அவங்க டைனிங் டேபிளுக்கு வந்ததுனால அவங்களுக்கு வாசல் தெரியும். இப்போது நான் அதனால் போய் வாசல் பக்கத்தில் நிற்கிறேன். நம்ம முகம் பார்த்து நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறேன். அப்போது சாரும் பார்த்தாரு. சாரை பார்த்துட்டு யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டாங்க. சார், அவங்க ஏடியா சேர வந்தாங்களாம், நான் போக சொன்னேன், போக மாட்டேங்கிறாங்க, நான் திரும்ப போய் சொல்கிறேன். இல்லை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், உங்ககிட்ட ஏடியா சேரணும் சார் அப்படின்னு. அதான் ரெஸ்யூம் கொடுத்துட்டிங்களே, கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்போ ஆக்சுவலாக கார்த்திக் சுப்ராஜ் சார் ஓட ஒரு படம் பண்ணுறாரு, இறைவி அப்படின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அதில் அவர் இன்டர்வியூஸ்லாம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் பற்றி ரொம்ப நல்லா அபிப்பிராயம் வச்சு பேசுகிறாருன்னு தெரிஞ்சுது. அதே டைமில் தான் கார்த்திக் சுப்ராஜ் சார் என்ன பண்ணுறாரு, அவியல் அப்படின்னு எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸையும் சேர்த்து ஒரு ஃபீச்சர் ஃபில்மாக வந்து வெளியே விடுறாரு. அதில் ஒன் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து செலக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. என்னப்பா ஐ லவ் யூ. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம்ஸாக எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், சார் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாரோட அவியலில் வந்து தேட்டருக்கு எடுத்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னோடனே, டேரக்டரா நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. ஐயோ, நம்ம ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் இவர் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு நினச்சேன். இப்போல்லாம் பழகிட்ட பிறகு தான் தெரியும், அவருக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் ரொம்ப மரியாதை தான் கொடுத்து பேசுவாங்க. டேரக்டர்னாலே அவருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட். ஸோ கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு கேட்டார். நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிப்போமே, இருந்தாலும் அவர் கேட்க ஆரம்பித்தார். தமிழ் டைப்பிங் தெரியுமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், தெரியாது சார். புக்ஸ் படிப்பீங்களா? இல்லை சார், தெரியாது சார், படித்ததில்லை. ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா? பார்ப்பேன் சார். எதாவது படம் சொல்லுங்கள். ஓல்ட் பாய், அது எல்லாரும் பார்த்துருப்பாங்க, அது பழைய படம். இப்போ வந்த படம் ஏதாவது சொல்லுங்கள். ஸ்லீப்லெஸ் நைட் சார், அது கமல் சார் இப்போ ரீமேக் பண்ணிகிட்ருக்காரு, அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு ஏதாவது படம் சொல்லுங்கள். இதுக்கு மேலே இவர்கிட்ட போய் சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. உண்மையாக தான் சொல்லி ஆகணும், சரண்டர் ஆகணும். அதனால் இல்லை சார், அவ்வளோ பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அப்போது வந்து அவர் சொன்னார், கேமரான்றது எங்கேருந்து வருது? அங்கேருந்து தானே வருது, ஃபாரின்லேருந்து தானே வருது. நீங்கள் என்ன இப்போ போட்டுட்ருக்கீங்க, வேஷ்டியாக கட்டிகிட்டு இருக்கீங்க? விக்கி சார் வேஷ்டி கட்டிகிட்டு இருக்காரு, நான் அன்றைக்கி ஜீன்ஸ் போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ நீங்கள் என்ன போட்டுட்டு இருந்தீங்க? வேஷ்டி ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஜீன்ஸ் தானே போடுறீங்க, அதானே காமனாக இப்போ யூஸ் பண்ண. அது எங்கேருந்து வருது? அங்கேருந்து தானே வருது. அப்போது அங்கேருந்து கற்றுக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை?
இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அவர் பண்ணியிருக்கவே தேவையில்லை. அவர் ஃபோன் எடுத்து நியூ இங்கிலீஷ் மூவ் அப்படின்னு போடுறதுக்குள்ளே ட்ராப் டவுன் இறங்குது. இங்கே பார்த்தீங்களா, நான் டைப் பண்ணுறதுக்குள்ளே கீழே ட்ராப் டவுன் வருது. அந்த லெவலுக்கு ஈஸியாக போயிடுச்சு உலகம். இந்த டைமில் ஓகே சிடி கேசட்டு இந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்காததில் ஒரு நியாயம் இருக்குது. இவ்வளோ ஈஸியாக இருக்கும் போது நீங்கள் அந்த எஃபர்ட் போடலனா தப்பு இல்லையா சொல்லுங்கள், தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டார். தப்பு தான் சார். உங்களுக்கு என்ன வயசாகுது? 21 வயசு சார். போய் எல்லாத்தையும் கற்றுட்டு வாங்க. சரி கற்றுக்கிட்டா சேர்த்துப்பீங்களா? கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அங்கேருந்து கீழே போனேன். கீழே போனால் யுத்தன் பாலாஜி வராரு. வந்துட்டு அன்றைக்கி என்கிட்ட ஒரு 4 வார்த்தை நல்லதாக சொன்னார். என்ன சொன்னாருன்னு எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லைங்க, ஆனால் நல்லதாக சொன்னார். நம்ம எப்பவுமே கொஞ்சம் லோவாக இருக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, நல்லதாக சொன்னாங்கனால அதுவே போதும். அவங்க கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நல்லவங்களாக நிற்பாங்க. அந்த மாதிரி எனக்கு அவர் நிற்கிறார். இதுலேருந்து நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனதுலேருந்து அவர் சொன்ன லைன் எக்கோவாக கேட்குது. ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களான்னு. ஸோ அப்போதுலேருந்து 1.5 வருஷத்துக்கு நான் வந்து காலையில் ஆஃபீஸ் போவேன், ஈவினிங் வருவேன். ஈவினிங் வந்துட்டு ஒரு ஃபாரின் படம், எல்லா லாங்குவேஜ், ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ஈரான், இந்த மாதிரி எல்லா இதுவும் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஈரானியன் ஃபிலிம்ஸ்னால் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் போல், ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸில் எடிட்டிங் சூப்பராக இருக்கும் போலன்னு என்னோடய பர்ஸ்பெக்டிவே வைட் ஆகிடுச்சு. நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த 1.5 வருஷம் கழிச்சுட்டு வேல்ஸ் காலேஜ் யூனிவர்சிட்டியில் போயிட்டு வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் இன்டர்நேஷ்னலில் போயிட்டு ஒரு படம் சைன் பண்ணுறேன். அது வேறு கதை, இன்னொரு நாள் சொல்கிறேன். ஸோ அவங்க போய் சைன் பண்ண அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரே ஒரு ஹீரோ மட்டும் நம்ம லாக் பண்ணிட்டா இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகிடும். இப்போ நான் போகிறேன், நமக்கு சினிமாவில் யாருமே தெரியாது, ஐடி காலேஜ் ஒரு பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, ஹீரோ எங்கே நின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் சினிமாவில் தெரியும். அவர் என் காலேஜ் சீனியர், நாளைய இயக்குனர்லாம் வந்து பண்ணியிருக்காரு, அதனால் அவருக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு போனேன். அஸ்வத் அவர்கிட்ட போயிட்டான்னா, எனக்கு வந்து எஸ்ஜே சூர்யா சார்கிட்ட கதை சொல்லணுன்னு ஆசையாக இருக்குது, எதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டேன். மச்சான் இருறா அப்படின்னு சொல்லிட்டு போனார், பக்கத்து ரூமுக்கு போனார். போயிட்டு கால் முடிச்சு, என்ன யாருக்கு கால் பண்ணார் தெரியுமா? ஸ்ரீ கார்த்திக். இவங்க வந்து ஒரு கணம் படத்தோட டைரக்டர். இவர்கிட்ட பேசிட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, மச்சான் நான் ஸ்ரீ கார்த்திக்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து ட்ரீம் வாரியர்ஸில் ஒரு படம் பண்ணுறான். அவன் அதே ட்ரீம் வாரியர்ஸ் வந்து மான்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த மான்ஸ்டரில் ஹீரோ வந்து எஸ்ஜே சூர்யா சார் தான். ஸ்ரீ கார்த்திக் என்ன சொல்கிறான், அவனால் உன்னை வந்து அந்த செட்டுக்கு கூப்பிட்டு போக முடியுமா, அதுக்கு மேலே உன்னோடது ராண்டா அப்படின்றான். நான் ஓகே நான் போதும்ண்ணா அப்படின்னு. இப்போ இங்கே என்னென்னா, பசங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டோட 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 ஃப்ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளோதான் பசங்க. அந்த மாதிரி தான் ஸ்ரீ கார்த்திக்கு, அந்த மாதிரி தான் அஸ்வத், 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்னை கூப்பிட்டு போய் அந்த செட்டில் நிற்க வச்சாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எஸ்ஜே சூர்யா சார் வந்தார். வந்த உடனே நான் போய் பேசினேன், சார் நான் இந்த மாதிரி வேல்ஸில் வந்து சைன் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட கதை சொல்லணும் சார் அப்படின்னு. சரி இப்போ நான் கேட்டுறேன்னாரு. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் அங்கேயே வந்து நான் வந்து சார் நான் எனக்கு ஒரு 1 minute டைம் தெரியுங்களா, நான் வந்து 1 லைன் மட்டும் இங்கே சொல்கிறேன். இல்லைப்பா நான் இன்னொரு நாள் கேட்டுடுறேன் அப்படின்னாங்க. ஸோ ரேம்புக்கு வரேன்ப்பா, இங்கே தான் சவுண்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே யா. ஸோ வரேன்ப்பா வரேன். ஸோ ஸோ நேராக போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தடைகள் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த படத்துக்கும் இந்த மாதிரி தான் நிறைய தடைகள் வந்துச்சு. என்னால் வந்துடுவோம். ஐயா அவனை யாராவது கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ஐயா. எங்கே விட்டேன்?
செட்டுக்கு போனோமா, செட்டுக்கு போயிட்டு சார் சொன்னார், நான் உங்கள் கதை கேட்குறேன்ப்பா அப்படின்னாரு. நான் வந்து சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் வந்து ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன். இல்லைப்பா நான் கேட்குறேன் சார், சார் ஒரு நிமிஷம் சார், நான் ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன் சார் சொல்லும் போது, இங்கே பின்னாடி அஸ்வத்துக்கும் ஸ்ரீகார்த்திக்கும் ஒரே ஒரு மாதிரி ஆகுது, என்னடா அவனை கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனால் இப்போ என்னென்னா, வாய்ப்பு வந்து எப்போனா தான் ஒரு தடவை கிடைக்கும், அதை மிஸ் பண்ணிட்டா திருப்பி கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் ஃபுல் எஃபர்ட் போட்டுருணும். நோ சொன்னால் நோ சொல்லிட்டோம். ஸோ அதனால் சொல்லிட்டு நான் சார் சார் ஒன்லைன் சார் அப்படின்னு, இங்கே பாருங்கப்பா நான் கண்டிப்பாக கேட்குறேன், இதுதான் என் நம்பரு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே நம்பர் தந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீக்லி ஒரு ரிமைண்டர் போட ஆரம்பித்தேன். ஒரு நாள் வந்து அவர் சொன்ன மாதிரியே எனக்கு வந்து பிரதீப் சார், பிரதீப்னு சொல்ல மாட்டார், சார் தான், சார் ஆர் யூ ஃப்ரீ டுடே அப்படின்னு சொன்னார். அன்னைக்குன்னு பார்த்து த்ரோட்டு போயிடுச்சு, ஃபுல் கோல்டு. ஸோ எனக்கு பயங்கர கோல்டு, எனக்கு பேசவே முடியல. இப்போ நான் இந்த வாய்ஸில் போய் அவருக்கு வந்து நரேஷன் கொடுத்தா கண்டிப்பாக ஓகே ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதே டைமில் இந்த வாய்ப்பை தட்டி விட்டுட்டா திரும்ப கிடைக்குமானோ எனக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணுறேன், அவருக்கு கால் பண்ணி, சார் எனக்கு ஆக்சுவலாக வாய்ஸ் கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு சார், நான் கொஞ்சம் சார் நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா அப்படியே லைவ் ப்ரூஃப் தரேன் நான், அப்போ தான் நம்புவார், இல்லைனா பொய் சொல்கிறேன்னு கூட நினச்சிக்கலாம்ல. ஸோ அவரும் வந்து இல்லைப்பா நான் வந்து உனக்கு நான் இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு நாள் நடக்குது, அவர் சொன்ன மாதிரியே வந்து ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் டுடே அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் கழித்து, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்போ அப்படி கேட்டதில்லை, அவர் கேட்டார். கேட்டுட்டு சார் ஓகே சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ஹயாட் ஹோட்டலுக்கு கூப்பிட்டாரு. அந்த அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போகிறேன். அந்த கிரெடிட்ஸ் வந்து ஃபுல்லாக எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு தான். பா பயங்கரமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ஹயாட் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் கதை சொல்லுன்னு சொன்னாங்க. அவர் மிகப்பெரிய தப்பு பண்ணுறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் லவுடாக நரேட் பண்ணுவேன். நான் வந்து ஆரம்பிச்சு சார் ஓப்பன் பண்ணா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண இந்த ரெஸ்டாரண்ட்காரங்கெல்லாம் வந்துட்டு சார் கொஞ்சம் கம்மியாக பேசுங்க அப்படின்னா எஸ்.ஜே. சூர்யா சாரே கொஞ்சம் கூச்சப்பட வச்சுட்டேன். சார் சார் கொஞ்சம் சார் ப்ளீஸ் சார் என்ன சார் ஓகே சார் கம்மியாக பேசுகிறேன் சார். சார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனா சார் அப்படின்னா சொல்லிவிட்டு அப்படியே அந்த கதை போயிட்டு அந்த கதை முடித்த உடனே சார் சொன்னார், ஒரு 4 பாயிண்ட்டு தேவை இந்த படத்துக்கு, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு, நல்லா இருக்குது, ஒரு 4 பாயிண்ட் தேவை அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா நரேட் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, நான் கவனித்தேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ நான் அன்றைக்கி ஃபேஸ் பண்ணது ரிஜெக்ஷன் தான். ஆனால் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் என்னை பற்றி என் மேலே நம்பிக்கையாக ஒன்று சொன்னார்ல, நான் நல்லா வந்துடுவேன்னு. அடுத்த 1.5 வருஷத்துக்கு நான் எப்போ லோ ஆனாலும் நான் அதை மட்டும்தான் யோசிப்பேன். எஸ்.ஜே. சூர்யா சார் எனக்கு பிடிச்ச ஒரே ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு நான் நல்லா வந்துடுவேன்னு. இல்லை நான் கண்டிப்பாக நல்லா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் ஃபியூவலாக எடுத்துக்கிட்டு மோட்டிவேட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அவரும் நானும் இப்போ சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன வாழ்க்கடா அப்படின்னு எனக்கு வந்து திரும்ப ஒரு ஃபீலிங். இந்த டைமில் என்னென்னா, இந்த பறவைங்க இருக்குல்ல, இந்த பறவைங்கள்லாம் பறக்கும் போது விதைகளை வந்து அப்படியே தெரியாமல் தூவி விட்டு போயிடுமா. அதனால் ஒரு பெரிய காடே உருவாகும். ஆனால் அந்த பறவைக்கு தெரியாது அதனால தான் அந்த காடு உருவாச்சுன்னு. அந்த மாதிரி நிறைய மனிதர்கள் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தினால மற்ற மனுஷங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை உண்டாக்குறாங்க. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்குன மனுஷங்க இவங்கெல்லாம் இந்த எஸ்.ஜே. சூர்யா சார் கதையில் இவங்களும் ஒரு பார்ட். அதில் எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. சார் இந்த டைமில் இருப்பாருன்னு நினச்சேன். ஏன்னா அவருக்கே இந்த கதைலாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஒரு நார்மலான பையனை இவ்வளோ ஸ்வீட்டாக அவர் டீல் பண்ணி அன்றைக்கி அமைச்சிருக்கணும்னு தேவையில்லை. ஆனால் அன்றைக்கி அவர் ஸ்வீட்டாக பண்ணதுனால தான் எனக்கு அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த நடிப்பறக்கனுக்கு அவ்வளோ பேஷனேட்டாக ஒரு நடிப்பு ஆக்டிங் தான் சார், இதுதான் சார்னு நான் அவ்வளோ பார்த்ததில்லைங்க. அதுக்காக அவரோட எல்லா ஆசைகளும் அவருக்கு நிறைவேறணும்னு நான்
கடவுளை பிரார்த்திக்கிறேன்.